This video is for job information only. We do not offer jobs, conduct interview or guarantee placement. Please verify all details personally before applying it. Never pay anyone for job offer or interview process. ஹலோ காய்ஸ், ஒவ்வொரு நாளுமே ஏதாவது நிறுவனத்தில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து இது நமக்கு யூஸ் ஆகுமா இல்லை யூஸ் ஆகாதா, பிரோஜனமானதா அப்படின்னு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரியப்படுத்தியாச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்ப்போமா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஜாப் ஓப்பனிங்ஸ் கிச்சன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தில் இருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஈசிஆர் ரோடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா, ஜாப் ரோல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதையுமே கொடுத்துருக்காங்க. ஐடிஐ ஆர் டிப்ளமா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஐடிஐ, அப்படி இல்லைனா டிப்ளமா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மெயில் கேண்டிடேட் ஒன்லி அப்படிங்கிறதையும் அவங்க தரப்பில் தெளிவாகவே கொடுத்தாச்சு, மெயில் ஒன்லி. ஓகேங்களா, ஃபைன். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேசிக் சேலரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, டோட்டல் சேலரி தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேலரி அப்படிங்கிறத. ஸோ இது வந்து ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் இந்த சேலரி அப்படிங்கிற விஷயத்த அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது என்ன இருக்குது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ அக்காமடேஷன், 26 days ஒர்க் பெர் மந்த் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அதர் பெனிஃபிட்ஸில் நமக்கு வரும். ஓகே, அடுத்தது மெயினான ஒரு விஷயம், ஹெச்ஆர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கொடுத்துருக்க இந்த நிறுவனத்தில் வந்திருக்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது, போகலாமா இல்லை வேண்டாமா? ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கரெக்டுங்களா, சிலருக்கு வந்து ஒரு மாதம் ஆனால் எனக்கு ஒரு 15,000 போதும் சார், ஒரு சிலருக்கு வந்து சார் என்ன ஆனாலும் சரி மாதம் 20,000 இருந்தால் தான் நான் டியூ அடைக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். கரெக்டுங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நீங்கள் ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அது இலவசமாக தானே பண்ணுறீங்க. இலவசம் தான் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக பண்ணி விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் ஓகே, பசங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், ஸோ நம்மளை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.